ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் ரூபாய் 100 கோடி சொத்துக்கள் முடக்கம் என்ன காரணம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வராங்க. அது மட்டுமல்லாது அதிமுகவில் ஜெயலலிதா அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம். இவர் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக உள்ளார். தற்பொழுது ஒரத்தநாடு எம்எல்ஏவாகவும் உள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது புகாரும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதையடுத்து இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறது. இதனிடையே சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து வைத்தியலிங்கம் தொடர்புடைய 13 இடங்களில் அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையும் நடத்தினர். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தற்பொழுது பாஜகவிற்கு ஆதரவாக உள்ள பன்னீர்செல்வத்தோடு நெருக்கமாக உள்ள நிலையில் நடைபெற்ற இந்த சோதனை தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் சுமார் 100 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் அமலாக்கத்துறை முடக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர் வைத்தியலிங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.